இன்றைய நித்திய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, இனி நீ தீங்கை காணாய். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று. உன் வாழ்க்கையில் உன் கர்த்தர் உன் எல்லா பிரச்சனையிலையும், எல்லா சூழ்நிலையிலும், பிஸ்னஸ், தொழில், குடும்பம் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்மளோட யார் இருக்கிறார்? நம்ம கஷ்டப்படுறோமே, நம்மளை யார் புரிஞ்சு கொள்வார்? கதை சொல்கிறா, இனி தீங்கை காண மாட்டேன். அநேகர் உனக்கு தீங்கு பேசியிருக்கலாம், அநேகர் உனக்கு பின்பாக புறங்கூடி இருக்கலாம், உன் குடும்பத்தை அழிக்கும்படியாக சூனியங்கள், மாந்திரிகங்கள் உனக்கு பின்பாக நிறைய பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை. அவன் அன்பு தேவர்களே, எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மோடு இருப்பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறுத்து போனது போல இருக்கும். இல்லை, ஆமாவா இல்லையா? இனி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்குமோ நடக்காதோ, நம்ம என்ன பண்ணுறது புரியலையே. அநேக நேரம் உங்கள் வாழ்க்கையை வெறுத்து போனது போல் நீங்கள் உட்காந்துக்கலாம். எல்லா சூழ்நிலையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் தோல்வியாக இருக்காங்க. பிஸ்னஸ் எடுத்தால் தோல்வி, எடுத்தால் தோல்வி, வேலைக்கு போனாலும் சரியான சம்பளம் வரல, வந்தாலும் அது திருப்தியாக இல்லை, எல்லாம் கரெக்டாக அந்த விளைவினோம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இப்படி அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் தேவன் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, நீ தீங்கே காண மாட்டாய். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா என் அன்பு ஜனமே? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காவே? உண்மையாக நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குன்னா தேவன் இன்னைக்கு உங்களோட தான் பேசிக்கொண்டிருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்ததோ, பல ஆண்டுகளாக உங்களை பின்தொடர்ந்ததோ, இன்னைக்கு அதை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.